என் உள்ளங்களே கேளுங்கள். பஞ்சபூதங்கள் 5: நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். உங்களுக்கு தெரியும். இத்தனையுமே நாம் கடவுளாக எண்ணி வழங்கி கொண்டு வருகின்றோம். இந்த 5யுமே நம்மை ஒரு நேரத்தில் காலைவாரி விடுகிறது. நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளம் வரும், மக்கள் அழிவுக்கு போவார்கள். நிலத்திடுங்கள், பூகம் வரும், நிலநடுக்கம் வரும். இதில் எத்தனை பேர் உயிரிழப்பு ஏற்படுகிறது? 3வது காற்று, சூறாவளி காற்று, மரம் விழப்போகுது, இந்த மின்கம்பளை விழுந்து இதில் எத்தனை பேர் உயிர் விழப் போகிறார்கள்? அடுத்து நெருப்பு, நெருப்பில் இதில் எத்தனை பேர் உயிர் விழப் போகிறார்கள்? உதாரணமாக இந்த கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், அது வனத்தில் எல்லாம் இந்த காற்று பரவி நெருப்பு அதிகமாகி இதில் எத்தனை பேர் எல்லாம் உயிர் விட்டுருக்காங்க, அதை பாருங்கள். அதுக்கு மேலாக ஆகாயம், இடி மின்னல் தாக்கி எத்தனை பேர், நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போது நம்ம கடவுளாக நினைக்கிற இந்த 5 பஞ்சபூதங்களாங்க, இந்த 5யுமே நம்மளை காலை வாரி விடுகிறது. ஆனால் நம்ம சொந்தம் சொல்லி இருக்காங்க பாரு, உறவினர்கள், கட்டின பொண்டாட்டி ஆகட்டும், அம்மா ஆகட்டும், பெற்ற மகனாகட்டு, கூட பிறந்தவங்க ஆகட்டும், எல்லோருமே நம்ம அசாதாரணமாக நம்ப முடியாது. யாரானாலும் நல்லா பழகிதான் பார்க்க வேண்டும். ஏன்னால் பஞ்சபூதங்கள் கடவுளாக நினைக்கிற அவைகளே நம்மளை காலை வாரி விடுகிறது, உயிரை பலி கொள்கிறது. ஆனால் கூட பிறந்தவர்களை சாதாரணமாக நம்ப முடியுமா? பார்த்து தான் பழக வேண்டும். நண்பர்களே, உறவினர்களே, உள்ளங்களே, எல்லோருக்கும் எங்கள் மூலம் சொல்லிக் கொடுப்பது இது ஒன்று தான். நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் உறவினர்களிடம் ரிலேஷன்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.